தக்காளி சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாங்களா? 4 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது போக வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொட்டேட்டோவை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாமே காயில் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு சூப்பராக வந்துடும். ஃபைனலாக அதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.